நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் வந்தேன். சாரதாக்கு பெயில் கிடைச்சவங்க வெளியே வந்துட்டாங்க, தெரியும்ல? தெரியுமே, அவதான் எப்போ வெளியில வந்துட்டாளே. அப்புறம் இன்னொரு விஷயம், கிருஷ்ணா கொலை கேஸ்ல நான் அரெஸ்ட் பண்ண ரம்போன மறுபடியும் போலீஸ்ல என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா என்னோட செல் நம்பரை மாத்திட்டேன். 9841044002 அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் பிரசாத் எங்க? வெளியே போயிருக்கான். பிரசாத், ஜாக்கிரதை. ஹலோ, ஹலோ. ஹலோ, நான் நல விரும்பி பேசுறேன். என்னது? ஆமா, உன் நல விரும்பி யாருன்னு தெரியலையா? இத பார், 3 பேர் கொல்லப்பட்டாலும் இல்லையோ, அந்த பழிய உன் மேல தூக்கி போடுறதுக்கு அந்த யோகியும் சாரதாவும் பிளான் போட்டுருக்கா. அதுக்கு உடந்த யார் தெரியுமா? மருதப்பன். ஆமா, இத பார், நீ ஜாகிரதையா இருந்துக்கோ. பிரசாத் உன் பையன் இருக்கான் பாரு, அவனை சுத்தமா நம்பாத. உன்னை கண்டிப்பா அழிச்சிடுவான். அதே மாதிரி உனக்கு நம்பிக்கையா ஒருத்தர உன் கூடவே வச்சுக்கோ. என்ன சொல்றது புரிஞ்சுதா? நீங்க யாரு? நான் யாரு? எங்க இருந்து பேசுறேன்னு கேக்குறியா? நம்ப மாட்டேங்கிறியா? சரி சொல்றேன். போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாரும் வந்தப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சிட்டேன். நான் ஒரு லேடி கான்ஸ்டபிள். அதனால நான் சொல்றத நீ நம்பு. நான் உனக்கு நல்லதுக்காக சொல்றேன். நான் நல விரும்பி சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. திருப்பியும் சொல்றேன், பிரசாத கிட்ட அண்ட விடாத. நம்பிக்கையா ஒத்திய உன் கூடவே வச்சுக்கோ. அதான் உனக்கு நல்லது. என்ன?
என்ன பாட்டிமா கூப்பிட்டீங்களா? பிரபாவதி எங்க? ஆ மேடம் எங்கன்னு கேட்டேன். மேல இருக்காங்க. கீழே வரவே இல்லை. இல்லையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பதட்டமா கோபமா பேஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாளா? அப்படி ஒன்றும் தெரியல பாட்டிமா. சரி நீ போ. எதுக்கு கேக்குறீங்க? இதை பார், எச்சையில எடுக்க தான் உன்னை கேட்டேன், என்ன சொல்லலை, தெரிஞ்சுதா? பிரபா, ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? வெளியில எங்கேயும் போகலையா? வேலுமணி செத்து போயிட்டானே துக்கப்பட்டு உட்காந்துருக்கியா? எத்தனை நாள் தான் துக்கப்பட்டு உட்காந்துருக்குது சொல்லு? வாழ்க்கை நமக்கு இருக்கோ இல்லையோ, நாம வாழ வேண்டாமா? இங்க பார், நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை கேளு. பேசாம ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பிரசாத்துக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்விடேஷன் அடிக்கிற சாக்கில், நகைய புடவை எல்லாம் வாங்குற சாக்கில் அப்படி வெளியில கிளியில எல்லாம் போகலாம். மற்றவாளுக்கு இன்விடேஷன் கொண்டு கொடுக்கலாம். அப்போ உன்னோட துக்கத்தை கொஞ்சம் மறக்கலாம் இல்லையா? நான் சொன்னா கேளு பிரபா. பிரபா, ஏன் இப்படி கார்ட்லெஸ் போன இங்கே கொண்டு வந்து வச்சுருக்க? யாராவது ஃபோன் பண்ணாளா? யாராவது மிரட்டினாளா? இல்ல, மூஞ்சி பார்த்தா யாரோ மிரட்டின மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஆமா பாட்டிமா, நடந்த கொலைக்கெல்லாம் நான் தான் காரணமா. சாரதா என்னை போலீஸ்ல மாட்டி விட போறதா சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாளா? நீ பிரசாத்தை நம்பாத, நம்பிக்கையானவங்களை பக்கத்துல வச்சுக்கோன்னு மிரட்டினாங்க. அப்படியா? பிரசாத், 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 இங்க வாயேன். ஆமா, மிரட்டினது ஆம்பளை குரலா பொம்பளை குரலா? பொம்பளை. ஆமா, அவ எங்க இருந்து பேசினா? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. அப்படியா? பத்தியா, எதுக்கும் அவ சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆளை அவன் பக்கத்துல வச்சுக்கிறதா நல்லது. என்னம்மா, என்னாச்சு? பிரசாத், யாரோ பொம்பளை போன்ல இவளை மிரட்டி இருக்கா. குழந்தை அப்போல இருந்து பயந்து போய் ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கா. அநேகமா இது சாரதாவோட வேலையா தான் இருக்கும். சாரதா தான் போன் பண்ணி இவளை அனாவசியமா மிரட்டின்னு இருக்கா. நீ அவளை எப்படியாவது அழிச்சு விட்டு தான் மறுகாணி பார்க்கணும், இல்லைன்னா குழந்தைக்கு நிம்மதியே கிடையாது. நீ முதல்ல அந்த வேலையை பாரு. பிரசாத், நீ சும்மா இரு. அவன் போட்டும், நீ சும்மா இரு. இத பாரு, எதுக்கும் அவ சொன்ன மாதிரி நீ நம்பிக்கை ஒரு ஆளை உன் பக்கத்துல வச்சுக்கிறது தான் நல்லது. ஆமா பாட்டிமா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? எதுக்கு? எங்க போயிருந்தீங்க? காய்கறி மார்க்கெட் போய் கால் கடுக்க நின்று காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் என்ன சந்தேகப்படுறியா? நீங்க தான் என்னோட நலன் விரும்பியாச்சே. போங்க. வைதேகி, காஃபி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதோ வரேன்னா. இந்தாங்கோ. என்னண்ணா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்தி, வா காவேரி. அப்பா, வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன திடீர்னு? சும்மாதாம்மா. என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏதாவது விசேஷமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன?
நீ எங்க என்கிட்ட சொல்லுவ? முதல்ல உன் சித்தி கிட்ட தான் சொல்லுவ. கிண்டல் பண்ணாதம்மா. சித்தி எங்க? உள்ளதான் இருக்கா. சித்தி, என்ன காவேரி திடீர்னு வந்திருக்க? உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். என்ன பார்க்கணுமா? நாளைக்கு என்னுடைய ஒரு பெரிய போட்டோகிராஃபை கொடுத்துட்றேன். என்னை எப்ப பார்க்கணும்னு நினைக்கிறியோ அந்த போட்டோவை பார்த்துட்டு. என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. ப்ராமிஸ்? சரி, கோவப்படல. என்னை பார்த்து கத்தக்கூடாது. ப்ராமிஸ்? சரி, கத்தல. அப்பா, சித்தி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, நீங்க தான் சாட்சி. அது ஸ்வேதாஸ்ரீயோட கடனை நம்மளே அடைச்சிடலாம் சித்தி. இல்ல சித்தி, நீங்க இந்த கடனை அடைக்க வேணாம். நீங்க எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கீங்கல்ல, அதை அடமானம் வச்சு அடைச்சிடலாம் சித்தி. இத பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கியா? அவங்க கடனை பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப இங்க வந்திருக்கியா? பாத்தீங்களா, கத்தக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்க யாரு? ஏன் தம்பி, ஏன் தங்கச்சி. எங்க மாமியாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பாரு, அவங்க வாங்கின கடனை அவங்க தான் அடைக்கணும். அப்படி அவங்க கடனை அடைக்க நீ உதவி செய்யணும்னு நினைச்சனா நான் கொடுத்த வீட்டை நீ அடமானம் வைக்க கூடாது. புரியுதா? வேற ஏதாவது பண்ண. வீட்டு அடமானம் என்ன காவேரி, உன் சித்தி கிட்ட இந்த மாதிரியா பேசுவ? பாரு, அவ கோச்சிட்டு போறா. போ, முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்து. போமா. அப்பா, இந்த பிரசாத் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போறான்? போங்க, ஏதாவது சொல்லி அவனை அனுப்புங்க. போங்கப்பா, சீக்கிரம் வந்துட போறான் அவன். என்னப்பா, என்ன விஷயம்? சித்தி எங்க? சித்தி வீட்ல இல்ல, நீ முதல்ல வெளியே போ. சித்தியை நான் பார்க்கணும். சித்தி எதுக்காக பார்க்கணும்னு சொல்லு. எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏன் மிரட்டுறாங்க? என்னது? சார் தான் ஃபோன் பண்ணாளா? ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் பேச வந்திருக்கேன். தயவு செய்து கூப்பிடுங்க. அவ எதுக்குடா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றான்? அவளுக்கு உங்க அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லாமலே எங்களை வீட்டுல சேர்த்தீங்க. சம்பந்தம் இல்லாமலே எங்களை படிக்க வச்சுங்க. சம்பந்தம் இல்லாமலே எங்களை வீட்டை விட்டு வெள்ள துரத்தி நடுத்தல நிக்க வச்சுங்க. சம்பந்தம் இல்லாமலே எங்க அப்பாவை எங்க மாமாவை கொன்னீங்க. பேச வந்துட்டாரு. கூப்பிடுங்க சித்திய. டேய், ஒன்றும் தெரியாதவங்கிட்ட பேசலாம், எல்லாம் தெரிஞ்சவங்கிட்டையும் பேசலாம். உன்ன மாதிரி முட்டாள்கிட்ட பேச முடியாது. உன்னை மட்டும் புரிஞ்சுக்க, ஒரு வயசு வரைக்கும் தான் அம்மா அப்பா பேச்ச கேட்கணும். நீ ஒன்று சின்ன குழந்தை இல்லை, படித்தவன், விவரம் தெரிஞ்சவன். காவேரி கார்மெண்ட்ஸ்ல எங்க வீட்டுக்காருக்கு பங்கு இருக்குன்னு உங்க அம்மா சொல்லாலே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கிருஷ்ணா என்ன படிச்சிருந்தான்? 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ் படிச்சவன் இவ்வளவு பெரிய காவேரி கார்மெண்ட்ஸ்ல என்னடா பெருசா சாதிச்சு கழிச்சிட முடியும்? அதை விடு, கிருஷ்ணாவே வேலுமணியும் சாரதா தான் கொண்டா உங்க அம்மா சொல்லாலே அவளை போய் இவேண்டா கொள்றா. உங்க அம்மா தான் மரண பத்தி ஏதோ பைத்தியக்காரமே விடுறானா, அதை போய் நம்பிட்டு முட்டாள் முட்டாள். யார பார்த்து பைத்தியக்காரன் இருக்கீங்க? போடா வெளியில, போடா வெளியில. மேல கையை ஒண்ணு. சித்தி, சித்தி ஒரு நிமிஷம் வாங்க சித்தி. உங்க அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னாச்சு? என்னங்க? நெஞ்சில் ஐயோ, போய் டாக்டர் ஃபோன் பண்ணு. தண்ணி கொண்டு வாங்க. என்னங்க? என்னங்க? ஹலோ, என்னாச்சு? டாக்டர் பக்தராஜ் இருக்காரா? ஒன்னும் இல்லைங்க, டாக்டர் வந்துருவாரு. நான் சாரதாவோட டாக்டர் காவேரி பேசுறேன். கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஆமா, அப்பாக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குதான். கொஞ்சம் உடனே பொறுத்து வர முடியுமா? சரி டாக்டர், தேங்க்யூ. என்னங்க? ஒன்னும் இல்லைங்க. நம்ம சக்ஸ் நமக்கே நாருதே, மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? தோக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸ்வேதா, சீக்கிரம் வா, ஆஃபீஸில் பார்ட்டிக்கெலாம் காத்துன்னு இருக்கோம். இது வந்துட்டேங்க. ஹலோ ஹலோ, நான் மாதவன் பேசுறேன். சொல்லுங்க மாதவன், நான் தான். எப்படி இருக்கீங்க? என்னங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
ஆ காவேரி ஸ்வேதா கிட்ட பேசணும்னு சொன்னா. கொடுங்க. ஹலோ ஹலோ நான் தாங்க. ஸ்வேதா கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம். காவேரி இல்ல சொல்லுங்க. அதே ஸ்வேதா இன்னும் குளிச்சுட்டு வரல. என்ன விஷயம் சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். அது அப்பாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. ஐயோ ஸ்வேதா வந்து பார்க்க சொல்றீங்களா? சரிங்க. இப்போ எப்படி இருக்கிறாருங்க? இப்போ பரவாயில்ல, நல்லாதான் இருக்காரு. சரி. சண்டை போட்டதுல இருந்து பார்க்கவே இல்லைல்ல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. அவ வந்து பார்த்தான்னா சந்தோஷப்படுவாரு. சரிங்க, நான் சொல்லி உடனே அழைச்சின்னு வரேங்க. சரி. சரி ஸ்வேதா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே போகணும் வா. இப்ப என்ன அவசரம்? சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது பாத்துப்போம். அம்மாடி என்னம்மா இது, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, நீங்க 2 பேரும் உடனே போய் பாத்துக்கிட்டு வந்துருங்கம்மா. சரி, போற வழியிலே போய் பாத்துட்டு போவோம் வாங்க. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை மேடம். சரிங்க, வாங்க ஸ்ரீ. எஸ் டாக்டர். உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன். சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அப்பா குடிக்கிறதுக்கு தான் கொண்டு வருவா. மாமா இப்போ எப்படி இருக்கிறீங்க மாமா? லேசா மயக்கம்தான். உடனே பதறி போய் ஸ்வேதா அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாளா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாதவன் ஃபோன் பண்ணாரு. அதான் உடனே பார்க்கணுன்னு பதறி அடிச்சுன்னு வந்துடுச்சு. எதுக்குமா இந்த வீணா போன அப்புறம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போய் முன்னேற வழியை பாரு. காவேரி, போற வழியில நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் வா. அப்படியே இவ 2 பேரையும் ஆபீஸ்ல விட்டுட்டு போயிடுங்களேன். ஆஃபீஸ் அந்த பக்கம் இருக்கு, அவங்க ஆட்டோல போயிடுவாங்க. நீ வாமா. நீங்க எதுக்குமா எங்களுக்காக கேட்டுக்கிட்டு? ஏழைங்களெல்லாம் உங்க கார்ல கூட்டிட்டு போவாங்களா என்ன? நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் ஒன்னும் அதிகமா பேசல. ஸ்வேதா, நான் வீட்டில் இல்லாத சமயத்துல பணம் வேணும்னு இங்க வந்து சத்தம் போட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. ஏன் தெரியுமா? எல்லாம் இவருக்காக தான். இப்ப என்ன, அப்பாவை பார்க்க வந்தல, பார்த்துட்டல, முதல்ல கிளம்பு. நான் எதுக்காக போகணும்? இந்த வீட்ல எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதை கேட்க நீங்க யாரு? ஸ்வேதா, சரி வா போ. காவேரி, நீ வா, என் கூட போலாம். சித்தி, நான் அப்பா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போறேன் சித்தி. நீ எதுக்காக பயப்படுற? இந்த வீட்ல எல்லாரும் விட உனக்கு தான் உரிமை இருக்கு, புரியுதா? நீ வா, என் கூட வா. காவேரி நீ போ. காவேரி, உங்க சித்தி கூப்பிடுறாங்க. இல்லைன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீ ரொம்ப திமிரா பேசுற. நான் ஒண்ணு திமிரா பேசலையே. இப்ப என்ன, சண்டை போடுறதுக்குனே வந்திருக்கியா? நான் எதுக்கு சண்டை போடணும்? நீ சண்டை போடுறதுக்கு தான் இல்ல, வந்திருக்க. நான் எதுக்கு சண்டை சும்மா போடணும்? இருக்கியா நீ? ஸ்வேதா, ஸ்வேதா. சும்மா இரு. இந்த சிட்டிக்குள்ள கொஞ்சம் கௌரவமாகவும் மானத்தோடு இருக்கிறது காரணமே உங்க சித்தி தான். அவளையா எடுத்து பேசுறேன். இந்த பாருங்க, நீங்க சும்மா இருங்க. நீர் அடிச்சு அப்பா, நீர் நீங்க விளையாடுமா? சும்மா இருங்கப்பா. பிரபாவதி நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்களே, அந்த பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? நான் எதுக்காக பணம் கொடுக்கணும்? நீங்க தான் பணத்தை கொடுக்கணும். இந்த பாரு, நான் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. இது பாருங்க, அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். கோர்ட்டுக்கு போ. சொத்து வேணும்னு கேஸ் போடுவேன். போடுமா. பிரபாவதி என் மேல 1000 கேஸ் போட்டா, நான் எதுக்குமே அசரல. என்ன ஒரு 3 நாள் ஜெயிலுக்கு போனேன். நீ கேஸ் போட்டா நான் ஜெயிலுக்கு போனேன். 3 நாள் இல்ல 3 மாசம் இருக்கேன். உன்னை பெத்த பாவத்துக்கு 3 மாசம் ஜெயில இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகலும் பார்க்காம உழைச்சம் பாரு. எனக்கு இதுவும் வேணும். 1000 பேர் சொந்தக்காரங்க இருக்கிற கல்யாண மண்டபத்துல சொல்லாம கொள்ளாம ஓடி போனியே, அன்னையில இருந்து நீ எனக்கு பொண்ணே இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ண, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இது பாருங்க, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. எங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? செஞ்சதெல்லாம் காவேரிக்காக தான். நீங்க உங்க பசங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப நாங்க 3 பேரும் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு நல்ல சித்தியா இருந்திருக்கீங்களே தவிர எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல அம்மாவா இருந்ததே கிடையாது. நீங்க செத்தா கூட நான் உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். என்ன பேசுறீங்க? மனுஷன் வா.
Sri, he has developed a myocardial infarction due to depression. Please tell your mother and try to find the cause for his depression. Please try to solve the problem. இனிமேல் இந்த மாதிரி அட்டாக் வராமல் பார்த்துக்குங்க. அப்பாக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என்னாச்சு? எப்படிப்பா இருக்காரு? அப்பாவுக்கு இப்போ மைல்டு அட்டாக் தான் வந்திருக்கு. திரும்ப வந்ததுன்னா கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும். சித்தி, எனக்கு அப்ப பயமா இருக்கு. அவரு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் சித்தி. சாருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எப்படி அட்டாக் வந்துச்சு? சித்தி, அப்பாவுக்கு ஏதோ மன அழுத்தம் இருக்கு. அது என்னன்னு அவர்கிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டா அப்பா டோட்டலா ரெக்கவர் ஆயிடுவாரு. மேடம், ப்ராப்ளமே நீங்க தான். நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா சித்தி. எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? வீட்டுல வச்சு அவரை நானே பாத்துக்கிறேன். இல்ல சித்தி, இன்னும் 2 நாள் அவர் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டு போலாம். பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா கேட்ட மாதிரி காவேரி யோகி, மேடம். வைதேகிக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. பயப்பட போறாங்க. அப்பாக்கு ஒன்றும் ஆகாதில்ல சித்தி. எப்படிப்பா இருக்கீங்க? பிருந்தா, control yourself. பிருந்தா, ஏம்மா அழற? பிரசாத் அல்லதுன்னு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அம்மா வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் என் குழந்தைங்கம்மா. பிரசாத் யாரு? நான் பெத்த புள்ள. அப்படிலாம் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கிள். என்ன பாருங்க, நானே திருந்தி வாழும்போது நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம் அங்கிள். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கிளம்புங்க. பிருந்தா, வா. வரேன்ப்பா. வரேன் அங்கிள். சரிம்மா, வரேன் அங்கிள். ஓகே டாடி. போயிட்டு வர சித்தி. சார் ப்ளீஸ் வரேங்க ஆண்டி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்கீங்க? என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்னாச்சு? யாருக்குமே என்ன பிடிக்கல. ஏதோ பண்ணக்கூடாத பாவத்தை நான் பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில நீ கூட என்ன சரியா புரிஞ்சுக்கல சாரதா.
உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பழசெல்லாம் மறந்துடுங்க. எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். இந்த குடும்பத்துல எல்லாமே உங்களை சுத்தி தான் இருக்கு. உங்க சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காது. நான் என்ன பண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்க சொல்லுங்க. காரணத்தை கேட்காம சீனு சக்தி கல்யாணத்தை நீ நிறுத்திடணும். சரி, இனிமே இந்த கல்யாண விஷயத்தை நான் பேசவே மாட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சாரதா. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹாய் பிரசாத். ஹாய் டேனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹவுஸ் யுவர் ஹெல்த்? ரொம்ப நல்லா இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தோம். எல்லாரும் மாதிரி நீங்களும் அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்களா? சேச்சா, அப்படி இல்லைங்க பிரசாத். பிரசாத், ராமு அப்பாவுக்கு ரொம்ப முடியல. இந்த நேரத்துல அவருக்கு நிம்மதி தர்றதுதான் நம்ம அப்பாவுக்கு நம்ம சேர கடமை. பிரசாத், இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியில் பெரியவர்னு பார்த்தா ராமு அங்கிள் ஒருத்தர் தான். நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க. ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா இருக்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க பிரசாத். டேனி, நான் அம்மா கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு வழி பண்ணி தர முடியும். ஆனால் அவங்க சாரதாலத்தை விட்டு கொடுக்குறோம். அம்மா
எந்த தப்பு செய்யல டானி, எந்த தப்பு செய்யல. அவங்க செய்யாத தப்புக்கு வேதனைப்பட்டு இருக்காங்க. பிரசாத், சித்தியும் எந்த தப்பு செய்யல. ஏய், அப்ப அம்மா தான் எல்லா கொலையும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றியா? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பிரசாத், சும்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், பிரசாத், புரியாம பேசாத. பேசாத. பிருந்தா ப்ளீஸ். உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா பத்தி பேச உனக்கு அருகதை இல்லடி. என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம அம்மாவுக்கு பொண்ணா நடந்துக்கிட்டியா? பிரசாத், புரிஞ்சுக்கோ. நைஸ் பிருந்தா. இப்போ கூட நீ போலீஸ் ஆஃபீஸர் தான் இங்க வந்திருக்க. டேனி, இவளை எங்க கூட்டிட்டு போயிடு. இவங்க எந்த பிரச்சனை அதிகமாயிடும். கூட்டிட்டு போய் உங்களை எல்லாம் திருத்தவே. பிருந்தா ப்ளீஸ். பிரசாத் கூல் டவுன். பிரசாத் கோச்சிக்காதீங்க. சுத்தி வளைச்சி பார்க்கும்போது நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்க காரணம் இல்லை பிரசாத். வேற யாரோ காரணம். ஆனா ரெண்டு ஃபேமிலியும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு நீங்க தடையா இருந்துடாதீங்க பிரசாத். நான் தான் எங்க ஃபேமிலியில அன்பை பத்தியே தெரிஞ்சுக்காம எப்படியோ எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்து நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன மாதிரி ஆடாதீங்க பிரசாத் ப்ளீஸ். அந்த பெரியவர் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நல்ல முடிவு எடுங்க பிரசாத். frankly I can't. என்னால எந்த முடிவு எடுக்க முடியாது டானி. எந்த முடிவா இருந்தாலும் சரி, எங்க அம்மா தான் எடுக்கணும். நீ பேசுறதா இருந்தா எங்க அம்மா கிட்ட பேசிக்க. ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க பிருந்தா, நான் என்னைக்கும் எங்க அம்மா புள்ளதான். உன்ன மாதிரி சித்தி புள்ள இல்லடி. பிரசாத், பிருந்தா ஆண்டி எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் என்ன சொன்னானோ அதான் என்னோட முடிவும். நான் பெத்தது ஒரே ஒரு பிள்ளைதான், அது பிரசாத் மட்டும்தான். வரேங்க ஆண்டி. சக்தி, அத்தை வீட்டு நிலவரம் பற்றி உனக்கு நல்லா தெரியும். அத்தைக்கும் சரி எனக்கும் சரி, உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் மாமா தான் ஒத்துக்க மாட்டேன்றார. அதனால நீ சீனுவை மறந்துடு. முடியாதுப்பா. சக்தி, நான் சொல்றத கேளு. நீ அமெரிக்கா போய் மேலே படி. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி, உனக்கு அமெரிக்கா போய் படிக்க பிடிக்கலனா சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னியே, அதுக்கு படி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். முடியாதுப்பா. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்கே இருக்க பிடிக்கலனா நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். முடியாது முடியாது முடியாது.
என்ன சார்? பில். ஆ. சக்தி, ஏன்டா அழற? ஏய், ஏன் அழற? சொல்ல. மாமா, அப்பா உங்களை மறக்க சொல்றாரு. என்னால உங்களை எப்படி மறக்க முடியும்? அப்போ உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காதா? அப்ப சின்ன வயசுல இருந்து நான் உங்களை காதலிச்சதெல்லாம் பொய்யா? ஏன் மாமா, சொல்லுங்க மாமா. யார் என்ன சொன்னாலும் சரி, மறந்துருன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க மாமா. சக்தி, புரியாம பேசாத. அப்பாக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்ல. பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம நமக்கு ஒரு கல்யாணம் தேவையா? அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்தை நான் முடிவு பண்றது இல்ல, அம்மா அப்பா தான் முடிவு பண்றாங்க. அப்போ உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? ஐயோ சக்தி, ஏன் எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஹலோ சக்தி. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ காமினி, நீ எத்தனை தடவை இப்படி சீனுவை மீட் பண்ணாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கல்யாணம் நடக்காது. எங்க போற? காலேஜுக்கு போல? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உனக்கும் சீனுக்கும் கல்யாண விஷயத்துல ஏதாவது பிரச்சனையா? எதுவுமே பேசலனா எப்படி? சரி, வண்டியில ஏறு. இல்ல நான் வரல. வா, பரவாயில்ல வா. உட்காரு. உள்ளவா, உள்ளவா.
சக்தி பரவாயில்ல வா வா சக்தி. ஏன் இப்படி தயங்கி தயங்கி வர? உன் பெரியம்மா வீடு தானே, பயப்படாம வா. சக்தி, என்னடி சக்தி அதிசயமா இங்க வந்திருக்க? உங்க அப்பனுக்கு தெரியுமா? ஓ, நம்ம கட்சியில சேர வந்திருக்கியா? பாட்டிமா உள்ள போங்க. சக்தி ம் ம் ம், ம். வா. வா உட்காரு. பெரியம்மா, நான் கிளம்புறேன். நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.